ஹாய் ஆல். லாஸ்ட் டைம் வீடியோ போட்டக்கப்புறம் எனக்கு வந்த காமன் கொஷின் என்னென்னா, மேம் எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுது, மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் தெரியல, மெயின்ஸுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் காமனாக வந்த கொஷினே. ஸோ இந்த வீடியோவில் மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ் அ ஃப்ரெஷராக நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் வந்து ஒரு 6 மந்த் டைம் வச்சுக்கோங்க, அது இல்லை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 months கான்செப்ட் கவர் பண்ணுங்கள், அப்புறம் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் அது வந்து கண்டினியூஸாக டச் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நீங்கள் 6 month பிகினிங்கில் படிக்க ஆரம்பிப்பீங்களே, அப்போயே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் இங்கிலீஷும் டெய்லியும் நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஈவந்தோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸில் தான் கேட்பாங்க, அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டே இருக்கணும்னு சொன்னேன். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே மெயின்ஸ் எப்படி நுழைச்சு மெயின்ஸுக்கு ஃபுல்லாக என்ன ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரெஷருக்கு மட்டும் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் மெயின்ஸ் கிளியர் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டடி பிளான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இனிஷியலாக என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் வந்து 6 month பிகினிங்கில் ஃபஸ்ட்டு 2 months கான்செப்ட் கவர் பண்ணுங்கள், அப்புறம் டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே ஸ்ட்ராட்டஜியை இப்போ நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 months வந்து நீங்கள் கான்செப்ட் கவர் பண்ணுவீங்களா, அதை விட்டுட்டு ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை மெயின் ஸ்ட்ராட்டஜியும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சைட் பை சைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு 2 months நீங்கள் வந்து கான்செப்ட் கவர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ 3rd month பிகினிங்கில் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிப்பீங்க கரெக்டாக. அப்போ வந்து எப்படி எழுதுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 3rd month ஃபுல்லாக நீங்கள் பிகினராக இருந்தால் 3rd month ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் எழுதுங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக நான் வந்து ஒரு பிகினருக்கு சொல்கிறேன். இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ ஆல்ரெடி கான்செப்ட்ஸ் படிச்சிட்டிங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுதுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கோங்க. 3rd month என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ரிலிம்ஸுக்கு மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டை எழுதுங்க, நல்லா டைம் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள், அப்புறம் போக போக 2 டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் இப்பயும் சொல்கிறேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு டெஸ்ட் எழுதுங்க, அதுக்கப்புறம் போக போக நீங்கள் நல்லா வெல்வர்ஸ் ஆகிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் எழுதி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இப்பயும். ஸோ 3rd monthலேருந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஒரு டெஸ்ட் எழுதுங்க. நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி அனலைஸ் பண்ணி முடிச்சு இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிறபோது செகண்ட் வீக் ஆரம்பிக்கும் போது 2 டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. இல்லை இன்னும் என்னால் ஒரு டெஸ்ட்டே எழுதி அனலைஸ் பண்ணி முடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் 3rd monthல வந்து ஃபஸ்ட்டு 2 weeksமே ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் மட்டும் போடுங்க. 3rd and 4th வீக்கில் வந்து 2 டெஸ்ட்டு போடுங்க. அப்புறம் இனிஷியலாக சொன்ன மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் எழுதினீங்கனாலும் சாயந்தரம் அட்லீஸ்ட் 2.5 hours 2 to 3 hours வந்து ஃபஸ்ட்டு 1.5 hours வந்து இங்கிலீஷு, செகண்ட் 1.5 hours கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து நான் நெகோஷியபிள், இது கண்டிப்பாக நீங்கள் அலோகேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 3rd month எண்டுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ப்ரிலிம்ஸில் வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்க் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போக போக நீங்கள் மார்க் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஒரு நல்ல பெர்சன்டேஜ்லாம் அந்த நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா அதோட ரிசல்ட் வரும்ல, அதில் கொஞ்சம் நல்ல மார்க் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து 4th monthலேருந்து மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் ப்ரிலிம்ஸில் இன்னும் கம்மியாக தான் வருது, இன்னும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த செக்ஷனில் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அதில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கிலீஷ்னால் நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதியில் பெருசாக நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் 3rd monthலேருந்து எழுத ஆரம்பிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து மெமரி பேஸ்டு லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் எழுத ஆரம்பிப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் தானே இருக்கும் அதனால் நீங்கள் எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு பெருசாக ரிசல்ட் தெரியாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் இந்த ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் சைட்டில் வந்து அப்பப்போ இந்த டெஸ்ட்டை லைவ் பண்ணிட்டே வருவாங்க. ஒவ்வொரு சைட்லையும் 10 டெஸ்ட் கொடுத்தாங்கன்னா அது வந்து எக்ஸாம் பக்கத்தில் வர வர லைவ் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்போ தான் அந்த எக்ஸாமுக்கு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அப்போ தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன லெவலில் இருக்கீங்கன்னு மார்க் டெஸ்ட் மூலிமா நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அது இல்லாமல் டெய்லி டெஸ்ட் மூலிமா தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை பற்றி நீங்கள் இருக்க ஆக்சுவல் லெவல் தெரியும். ஸோ நீங்கள் இந்த 3rd monthல எழுதுகிற ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் மூலிமா, ஏன்னா நீங்கள் அப்போ ப்ரிலிம்ஸ் மட்டும்தானே கவர் பண்ணிருப்பீங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் மூலியமாகவே நீங்கள் எந்த செக்ஷனில் நீங்கள் உங்களுக்கு இன்னும் கான்சன்ட்ரேஷன் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் ரீசனிங்கில் வீக்காக இருக்கீங்களா, இல்லை குவான்ஸ்லேயே ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கொஷின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அதில் எது நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போய் அந்த எந்த செக்ஷனில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அது ரிலேட்டடாக கொஷின் சால்வ் பண்ணுங்கள். சரி, அது எங்கே மேம் போய் சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். ஒன்று வந்து கான்செப்ட்ஸ் கிளியராக இருக்கீங்களான்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் கான்செப்ட்ஸே இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் எந்த புக்கில் வந்து கான்செப்ட்ஸ் படிச்சிருப்பீங்களோ அதில் போய் ஒருக்கா ரிவைஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க புக் பேக் கொஷின் தான் சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்போ வந்து உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு டாப்பிக்கில் வந்து நல்ல எக்ஸ்பர்டீஸ் வரும்னா அதில் வந்து நீங்கள் நிறைய கொஷின் சால்வ் பண்ண உங்களுக்கே அதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ நீங்கள் நல்லா கொஞ்சம் டஃப்பாக இல்லை நல்லா அந்த கான்செப்ட்ஸ்
கான்செப்ட் புரிஞ்சுக்கிற மாதிரி கொஷின்ஸ் தேடி போடணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த கைட்லி அந்த மாதிரி நிறைய இதில் பிடிஎஃப் கோர்ஸ் கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரு 30,000-40,000 கொஷின்ஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு டாபிக் லெவலே 50-60 கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதில் ஒரு 50-60 கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்டேன்னு வைங்களேன், அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ஏதாவது ஒரு செக்ஷனில் இல்லை ஏதோ ஒரு டாப்பிக்கில் வீக்காக இருக்கேன், அந்த மாதிரி அந்த மார்க் டெஸ்ட்டில் அந்த கொஷின் நான் சால்வ் பண்ணாவே எனக்கு தப்பாக தான் வருது, இல்லை அதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங்கில் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பர்சஸ் எனக்கு பெருசாக வரல அப்படின்னா போய் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பர்சஸை நல்லா சால்வ் பண்ணுங்கள். அப்படியே பயங்கரமாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பிடிஎஃப்ல சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய யூடியூப் சோர்சஸ் வந்துருச்சுங்க. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா கிராக் வித் ஜாக்கு அந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் லெவல் கொஷினை அடிக்கடி சீட்டிங் எல்லா டாபிக்ஸுக்குமே கொஷின் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தேடி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், அந்த கொஷின்லாம் அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு டைம் அலாட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ணுறீங்க, நீங்களே கொஞ்சம் டெய்லியும் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி டாப்பிக்லலாம் எனக்கு பெருசாக வரல அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா சாயந்தரம் இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருவீங்களா, படிச்சக்கப்புறம் கொஞ்சம் டைம் அலாட் பண்ணி உங்களோட வீக்கர் செக்ஷனுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த நாள் டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. அப்படி தான் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் எழுதி அனலைஸ் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் டெஸ்ட் எழுதுறது இம்பார்ட்டன்ட் தான். அதை விட முக்கியம் என்னென்னா நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட வீக்கர் செக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் இன்புட்ஸ் எடுத்துக்கிறது தான் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா எழுதுறோமேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நிறைய டெஸ்ட் எழுதக்கூடாது. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நாளில் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு அதில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இல்லை இந்த டாப்பிக்லாம் நீ வீக்காக இருக்குன்னா அன்றைக்கி சாயந்தரமே அன்றைக்கி வந்து இன்னொரு டெஸ்ட் எழுதணுங்கிறது தேவையே கூட இல்லை. அன்றைக்கே உட்காந்து இந்த வீக்கர் டாப்பிக்லலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கொஷின் சால்வ் பண்ணி இல்லை நோட்ஸ் எடுத்து வைங்க. அந்த கொஷினில் அந்த டாப்பிக்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து தேர்ட் மந்தில் வந்து எதர் செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக்லேருந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸில் ஓரளவு பெர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிருச்சு, ஓரளவு நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு ரெடின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் 4th மந்த்லேருந்து ஐடியல் டைம் வந்து 4th மந்த்து, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னா தாராளமாக டைம் எடுத்துக்கோங்க. ஸோ 4th மந்த்லேருந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இப்போ மண்டேலேருந்து ஆரம்பிக்கிறோன்னு வைங்க. ஸோ 4th மந்த் ஃபஸ்ட் டே வந்து மண்டேன்னு வைங்களேன். மண்டேவோட ஃபஸ்ட் 2 நாள் வந்து மெயின்ஸுங்க. ஆனால் நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் உடனே ப்ரிலிம்ஸ் விட்டுறணும் அப்படின்னு இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு எக்ஸ்ட்ரீம்லி வேறு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஏன் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுது அண்ட் மெயின்ஸ் கிளியர் ஆக மாட்டேங்குதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ப்ரிலிம்ஸ் வந்து ஸ்பீட் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வேகமாக ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் மெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு சம் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அதோட கான்செப்ட் புரிஞ்சு சால்வ் பண்ணிங்கன்னா தான் அந்த மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ப்ரிலிம்ஸில் அந்த ஷார்ட்கட்டை வச்சுக்கிட்டே மெயின்ஸுக்கு போனீங்கன்னா மெயின்ஸ் கொஷின் எல்லாமே உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். ஸோ நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷனை ஸ்டாப் பண்ணிடவும் கூடாது. ப்ரிலிம்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனை விட்டுறவும் கூடாது. ஸோ 4th மந்த்லேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து நீங்கள் மெயின்ஸ் படிக்கிறீங்களா, தேர்ட் டே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு திருப்பி டெஸ்ட் எழுதுங்க. ஃபஸ்ட்டு 2 டேஸ் மெயின்ஸ் எப்படி கவர் பண்ணுறீங்கன்னா 4th மந்த் ஃபஸ்ட் டே வந்து மண்டேன்னு வைங்களேன். மண்டே வந்து மெயின்ஸுக்கு ஒரு டெஸ்ட் எழுதுங்க. எழுதிட்டு அன்றைக்கி உங்களால் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி முடிக்க முடியாது. அடுத்த நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா மெயின்ஸ் டெஸ்ட் வந்து 3 hours இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஷின் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டியும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுத்த நாள் வரைக்கும் டைம் எடுத்து அந்த கொஷினை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி முடிச்சிடுங்க. அந்த பேப்பரை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி முடிச்சிடுங்க. அப்புறம் தேர்ட் டே என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அதாவது வெட்னஸ்டே தேர்ட் டே வந்து ப்ரிலிம்ஸ் வந்து காலையில் ஒரு டெஸ்ட் எழுதுங்க, அனலைஸ் பண்ணி முடிச்சிடுங்க. திருப்பி சாயந்தரம் ஒரு டெஸ்ட் எழுதுங்க. எழுதிட்டு இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஈவினிங் டைமில் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு திருப்பியும் சாயந்தரம் எழுதின டெஸ்ட்டை ஒருக்கா அனலைஸ் பண்ணி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் தேர்ஸ்டே வந்து திருப்பி மெயின்ஸுக்கு ஒரு டெஸ்ட் எழுதுங்க. தேர்ஸ்டே அப்புறம் ஃப்ரைடே வரைக்கும் டைம் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். சாட்டர்டே என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி ப்ரிலிம்ஸ் 2 டெஸ்ட் எழுதுங்க. திருப்பி சண்டே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நமக்கு சண்டே ஆல்ரெடி நிறையா இருக்கும். ஏன்னா அந்த வாரம் ஃபுல்லாக படித்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை ரிவைஸ் பண்ணுவோம். அந்த வாரம் ஃபுல்லாக படித்த கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. அப்புறம் நான் முன்னாடி என்ன சொன்னேன்னா நீங்கள் அந்த வாரம் ஃபுல்லாக படித்ததை வந்து வீக்கெண்டில் ரிவைஸ் பண்ணுங்கள். பர்டிகுலர்லி சண்டே டைம் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ப்ரீவியஸ் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லிடுங்க. ஸோ அது வந்து எப்படி பண்ணுறீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எப்பயுமே நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு சைட்டில் படிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அஃபேர்ஸ் க்ளவுட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. வீக்கெண்டு வரும்போது நீங்கள் வந்து அந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போய் அஃபேர்ஸ் க்ளவுடில் ரிவைஸ் பண்ணுங்கள். அப்புறம் வீக்லி ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஏதாவது சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கள்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் கிடாவில் பார்த்தீங்கன்னா வீக்லி பிடிஎஃப் இருக்கும், மந்த்லி பிடிஎஃப் இருக்கும். ஸோ வீக்லி பிடிஎஃப் வந்து வேறு சைட்டில் ரிவைஸ் பண்ணுங்கள். டெய்லி அந்த வாரம் ஃபுல்லாக நடந்ததை அஃபேர்ஸ் க்ளவுடில் போய் ஒருக்கா ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வீக்லி பிடிஎஃப் இதுலேயே ஸ்மார்ட் கிடா அந்த மாதிரி இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா
பண்ணணும்னா வீக்லி பிடிஎஃப் எடுத்து அந்த வீக்லி பிடிஎஃப்பும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு சோர்ஸை நம்பி இருக்கக்கூடாது. நீங்கள் 2-3 சோர்ஸ் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அஃபேர்ஸ் க்ளவுட் அண்ட் ஸ்மார்ட் கிடா வந்து ஒரு நல்ல சாய்ஸு. ஏன்னா இது வந்து நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்தா இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா புக் எடுத்து நான் படித்தா தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் எனக்கு வந்து என்னால் உட்காந்து படிக்க முடியாது, வீடியோ பார்த்தா தான் என்னால் படிக்க முடியும்னு வெறும் வீடியோ கோர்ஸு வீடியோ டெஸ்ட்டு அந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரின்னு நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிங்க. ஸோ சண்டே என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணுறீங்க, இங்கிலீஷும் வேர்ட்ஸ் ரிவைஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து சண்டே பெருசாக மெயின்ஸ் டெஸ்ட்டோ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டோ உங்களால் எடுக்க முடியாது. ஸோ சண்டே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வீக்கர் ஏரியான்னு ஏதாவது அலாட் பண்ணியிருப்பீங்களா, அதிலலாம் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, அதிலலாம் நிறையா சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி சண்டே வந்து இந்த மாதிரி மிஸ்லேனியஸ் ஐட்டமுக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் எக்ஸாம் படிக்கல, அதுவும் பர்டிகுலர்லி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிறீங்க, இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டே பாதி படிக்கிறீங்கன்னா முன்னாள் நாள் நைட்டே வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். நாளைக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன், எந்தெந்த சைட்டில் படிக்க போகிறேன். ஏன்னா எக்கச்சக்கமான சைட் இருக்குது. நீங்கள் காலையில் இருந்துச்சு பொறுமையாக சைட் டிசைட் பண்ணி எந்த இது படிக்கிறீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துரும். நான்லாம் டெஸ்ட் எழுதியில் என்ன பண்ணுவேன்னா, நைட்டே வந்து காலையில் கிரேடப்பில் டெஸ்ட் எழுத போகிறேன், நைட்டுக்கு வந்து சாயந்தரம் வந்து இதில் எழுத போகிறேன். ஸோ காலையில் நான் 5:30 5:45 எப்போ எந்திரிச்சாலும் சரி, எந்திரிச்சு அடுத்த 10 மினிட்ஸில் டெஸ்ட் எழுத உட்காந்துருவேன். இப்படியே ஆப்போசிட்டாக நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு தான் எந்த டெஸ்ட்டுன்னு டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு வைங்க. நான் டிசைட் பண்ணி முடிக்கிறக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். அப்புறம் எழுதி முடிக்கணும், அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டைம் நிறையா ஆயிரும். ஸோ நீங்கள் நைட்டு தூங்குறக்கும் போதே எந்தெந்த சைட்டில் படிக்க போகிறீங்க, என்னென்ன கொஷின்ஸ் படிக்க போகிறீங்க, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நைட்டே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டேவை டிசைட் பண்ணி வச்சுட்டு தான் படுக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த 4th டேயில் வந்து ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாக என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து மெயின்ஸு, 3rd டே வந்து ப்ரிலிம்ஸு, நெக்ஸ்ட்டு 2 டேஸ் மெயின்ஸு, அப்புறம் திருப்பி ப்ரிலிம்ஸ், அப்புறம் சண்டே வந்து இந்த மிஸ்லேனியஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி தாங்க. ப்ரிலிம்ஸ் வர வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக மார்க் டெஸ்ட் எடுத்துகிட்டே இருங்க. ப்ரிலிம்ஸ் அண்ட் மீன்ஸ் மாற்றி ஆல்டர்னேட் பண்ணி எடுத்துகிட்டே இருங்க. அப்புறம் நீங்கள் அதே ஃபஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் கொடுக்க போகிறீங்க, ப்ரிலிம்ஸில் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் தேவை அப்படின்னா அந்த எக்ஸாம் பக்கத்தில் வந்துடும் பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் 1 வீக் பார்த்தீங்கன்னா மெயின்ஸை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு அந்த 1 வீக் மட்டும் கண்டினியூஸாக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டே கொடுங்க. ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் கொடுக்குற மாதிரி 2 சைட்டில் வாங்கிக்கோங்க. ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 2 சைட்டு எல்லாத்துலேயுமே டெஸ்ட் எழுதினாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுனாலும் சரி, டெஸ்ட்லேயே ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, மெயின்ஸ் டெஸ்ட்டாக இருந்தாலும் எல்லாமே நீங்கள் 2 சைட்டுன்னு வச்சுக்கோங்க. பரவாயில்ல, காசு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, 2 சைட். ஏன்னா நம்ம வந்து ஃபிக்ஸட் டைம் லைன்னு வச்சு படிச்சுட்டு இருக்கையில் வந்து மாற்றி கொஷின்ஸ் வந்து நிறைய சோர்ஸஸில் படிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கடைசி ப்ரிலிம்ஸ் வரையில் அந்த கடைசி 1 வீக் மட்டும் நீங்கள் நல்லா ப்ரிலிம்ஸ் பேஸ்டு டெஸ்ட் மட்டும் எடுங்க. மெயின்ஸை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸில் வந்து ஸ்பீடு வேணும். நீங்கள் மெயின்ஸும் இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஸோ லாஸ்ட் 1 வீக் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிலிம்ஸுக்கு பண்ணிக்கோங்க. ஆனால் இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை விட்டுறக்கூடாதுங்க. அப்புறம் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்தோடனையும் ஃபுல் ஃப்ளெஜ்டு மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிங்க. ஆனால் அப்போ கூட வந்து ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக எக்ஸாம் மாற்றி அல்டர்னேட்டாக வந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா வெறும் மெயின்ஸுக்குன்னு படிக்க முடியாது. இதே ஸ்ட்ராட்டஜி தான். எவ்ரி அல்டர்னேட் டே நீங்கள் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்படியே மாற்றி படிக்கணும். ஸோ மெயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிஷியலாக ஆரம்பிக்கிறது தான் ஒரு டெஸ்ட்டை எழுதி அடுத்த நாள் வரைக்கும் அனலைஸ் பண்ண தேவைப்படுங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஜான்வரி டு ஜூன் வந்து தான் நீங்கள் படிக்கிற டைம். ஜூனுக்கு மேலே தான் வரிசையாக மாற்றி எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 2 months கான்செப்ட், 3rd month ப்ரிலிம்ஸு, 4th month மெயின்ஸ்னு ஆரம்பிப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு இப்போ எழுத ஆரம்பிக்கல இனிஷியலாக தான் 2 days ஆகுங்க. போக பார்த்தீங்கன்னா 1 டேலேயே நீங்கள் வந்து ஒரு மெயின்ஸை எழுதி அனலைஸ் பண்ணி முடிக்கிற அளவு நீங்கள் ட்ரெயின் ஆயிடுவீங்க. ஏன்னா ஒன்ஸ் அதேமாதிரி செட் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போனால் அதுலேயும் நீங்கள் ஸ்பீடு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இனிஷியலாக தான் 4th month வேணால் ஃபுல்லாக வந்து எவ்ரி அல்டர்னேட் டே வந்து ப்ரிலிம்ஸு, ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் எடுத்தால் 2 நாள் அப்படின்னு அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, டக்குன்னு அனலைஸ் பண்ணி முடிச்சிடுறீங்க, டைம் இருக்குது, செகண்ட் டேலலாம் டைம் வந்துடுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் டே வந்து டெஸ்ட் எழுதி அதை அனலைஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு இதை நான் அந்த நாளே முடிச்சிடறேன், இல்லை அடுத்த நாள் பிகினிங்லேயே முடிச்சிடறேன் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே இன்னொரு மெயின்ஸ் டெஸ்ட் எடுத்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, வாரத்தில் வந்து மண்டே டியூஸ்டே 2 நாள் மெயின்ஸு, 2 நாள் ஈச் ஒவ்வொரு எக்ஸாம் எழுதுவீங்க. அப்புறம் வெனஸ்டே வந்து ப்ரிலிம்ஸ் 2 டெஸ்ட் எழுதுவீங்க. தேர்ஸ்டே வந்து ஒரு மெயின்ஸு, ஃப்ரைடே ஒரு மெயின்ஸு, சாட்டர்டே வந்து 2 ப்ரிலிம்ஸ் அந்த மாதிரி எழுதுவீங்க. ஸோ நீங்கள் ஃபைன் டியூன் ஆக நம்பர் ஆஃப் மெயின்ஸ் டெஸ்ட்டை அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ மெயின்ஸுக்கு எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரே பதில் என்னன்னா, மெயின்ஸ் ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ், மெயின்ஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ண மெயின்ஸுக்கு கிளியராக ஆரம்பிச்சிருவீங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடை தாண்டி நீங்கள் எடுக்கிற செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். பார்த்தோன்னே வந்து கொஷின் எடுக்கலையே உங்களுக்கு தெரியணும், ஓகே இந்த கொஷின் நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ராங் செட் ஆஃப் கொஷின்ஸில் உட்கார்ந்தீங்கன்னா தான் டைம் கன்சியூமிங்காக ஆகுமோ தவிர நீங்கள் ஷார்ட்கட் கண்டுபிடிச்சி
பிடிச்சி அந்த கொஷினை ஸ்பீடாக சால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த கொஷின் எடுத்தனையுமே ஓகே இது என்னால் சால்வ் பண்ண முடியுமா முடியாதான்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். அந்த கிளாரிட்டி தான் உங்களுக்கு மெயின்ஸ் ப்ராக்டிஸில் வரணும். ஸோ டெஸ்ட் சைட் எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும். டெஸ்ட் சைட்டுனாவே இப்போ 4 தான் ரொம்ப மாற்றி அதுக்குள்ளே ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. ஒன்று வந்து டெக்ஸ்ட் புக்கு, ப்ராக்டிஸ் மார்க், ஆலிவ் போர்டு, கைட்லி. இந்த 4த்தில் ஏதோ ஒன்று தான். அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். நான் ஒருத்தர் SBIPO கிளியர் பண்ணவர்கிட்ட பேசினேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, கைட்லி வந்து எனக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது, அந்தளவு எனக்கு அட்வான்ஸ் தேவையில்லைன்னு தோணுச்சு, கான்ஃபிடன்ஸ் லெவலில் குறைக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் கைட்லி சூஸ் பண்ணல, நான் டெக்ஸ்ட் புக்கும் ஆலிவ் போர்டு தான் எழுதினேன் அப்படின்னாரு. இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, டெக்ஸ்ட் புக் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் நான் டெக்ஸ்ட் புக் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கைட்லி வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ 2 விதமாகவும் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எழுதி பாருங்கள், அந்த ஃப்ரீ டெஸ்ட்லாம் எழுதி பாருங்கள். எந்த சைட்டு உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாமோட மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் கைட்லி யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்த எக்ஸாமுக்கான வேறு சைட் யூஸ் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. ஆனால் 2 சைட்டில் மாற்றி எழுதுங்க, ஒரே சைட்டில் எப்பயும் எழுதாதீங்க. சில யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து டெய்லி ஒரு 2-3 மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிராக் வித் ஜாக்கு, அதுலேயே பார்த்தா நிறைய மெயின்ஸ் ரிலவெண்ட் கொஷின்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பிரேக் கிடைக்குது அப்படின்ட்டு இருந்தால் இந்த மாதிரி வீடியோ மூலியமாக யூடியூப் வீடியோ மூலியமாக இந்த மாதிரி கொஷின்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்களா, அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சாயந்தரம் ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் பிரேக்னா அப்போ அந்த மெயின்ஸ் லெவல் கொஷின் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவாக இருக்கும், ஏதோ ஒரு கொஷினை பார்த்துட்டு பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மெயின்ஸ் கொஷின் சோர்சஸ் இருக்கோ அதை தேடி போடுங்க. அதுதான் மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரே ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் கைட்லியில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் லெவலுக்கு PDF கொஷின்ஸ்லாம் விடுவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி போடலாம். யூடியூப் வீடியோவில் எந்தெந்த ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங்க்கு வந்து எந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கிளியர் பண்ண மட்டும்லாம் பேசி ஒரு சோர்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அந்த சோர்ஸ்லாம் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அந்தந்த பர்டிகுலர் பர்சனுக்கு செட் ஆகுறது. ஸோ நீங்கள் பாருங்கள் எது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் தான் கான்செப்டே படித்தேன்னு சொன்னாங்க. கான்செப்டே வந்து நான் உட்காந்து படிக்க முடியாது, அதனால் நான் வீடியோஸ் மூலியமாக தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராக் வித் ஜாக்கில் 0 to Hero அப்படின்னு ஏதோ யூடியூப் வீடியோஸ், அதாவது இந்த கான்செப்ட்லாம் கவர் பண்ணுற வீடியோஸ் இருக்குமாம்மா, ஆன்சர் ரீசனிங்க்கு, அதில் படித்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் அந்த சோர்சஸ்லாம் கீழே போடுறேன். நீங்கள் சப்போஸ் ஒரு கான்செப்ட் வைஸ் வந்து ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு டவுட் இருந்தால் அப்படின்னா கூட அந்த வீடியோலாம் ரெஃபர் பண்ணி நீங்கள் படிக்கலாம். அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், ஏன்னா இந்த வீடியோ லென்த் ரொம்ப பெருசாயிடும், அது ஒன்று. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் இருக்குது இல்லைங்க, ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப குயிக்காக சால்வ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அது வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே தெரியும், இந்த கொஷின் வரையில் இந்த மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் என்ன பண்ணலான்னா, இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் அது வந்து 20-25 வரைக்கும், ஸ்கொயர்ஸு க்யூப்ஸு அதுவுமே 20-25 வரைக்கும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதை வந்து டெய்லி வந்து அந்த டேபிள்ஸை சொல்லி பாருங்கள். காலையில் கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் அதுக்கு அலாட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட் எழுதினதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் அலாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேபிள்ஸு, ஸ்கொயர்ஸு, க்யூப்ஸு, அப்புறம் ரீசனிங்க்கு பார்த்தீங்கன்னா A to Zக்கு வந்து நம்பர்ஸ் இருக்கும்ல, அது A to Zோட நம்பர்ஸ், அப்புறம் Z to Aவோட நம்பர்ஸ், அதெல்லாம் வந்து டெய்லி சொல்லி பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் தான் மேக்ஸிமம் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு அதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் தான் வரும். ஸோ நீங்கள் அதெல்லாம் சொல்லி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு எக்ஸாமுக்கு வந்து குயிக்காக பண்ணிடலாம். இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு ஒரு சின்ன டிப்பு மாதிரி. மெயின்ஸுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்செப்ட் லெவலில் தானே கிளியராக இருக்கணும். அதனால் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதியே வந்து ஏதாவது கொஷினுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கிறீங்க, இல்லை ரொம்ப அதாவது சால்வ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிடுறீங்க அப்படின்னு இருக்கும்போது, இல்லை ஒரு புது கான்செப்ட் வந்து கம் அக்ராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிளாக் நோட்டுன்னு போட்டு, ஸோ ஏதாவது கஷ்டமான கொஷின் கம் அக்ராஸ் பண்ணிலையும், இல்லை ஏதாவது கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்தது, ஸோ நான் வந்து கீ பார்க்கையில் அவங்க ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு எக்ஸாம் டைமில் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கொஷினை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க இல்லை டைம் எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கொஷின் எக்ஸாமில் வந்தாலும் உங்களுக்கு அதே டைம் எடுக்கும். ஏன்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th மந்த்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆனால் எக்ஸாம் வந்து எப்போயோ வரும். அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம்லாம் கம் அக்ராஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சிட்டிங்க, அப்போ வந்து உங்களுக்கு எந்த டெஸ்ட்டில் எழுதினேன் திருப்பி அதை போய் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. இல்லை ஒன்ஸ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணக்கப்புறம் மேக்ஸிமே என்ன மாதிரி அந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தங்கிறது உங்களுக்கு மறந்து போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பிளாக் நோட்டு அந்த மாதிரி போட்டு தப்பான கொஷின்லாம் நீங்கள் எழுதி வைக்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் லேப்டாப்பில் எழுதுனீங்கன்னு வைங்களேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஒரு பிரிண்ட் போட்டு அதை பிரிண்ட்டை வந்து ஒரு பைண்டராட்ட போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தப்பான கொஷின்லாம் இதுவே நீங்கள் ஃபோனில் படிக்கிறீங்கனாலும் அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கொஷின்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, ரீசனிங் கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அதெல்லாம் ரீசனிங் பெரிய கொஷின் எழுதி அதை ஆன்சர் எழுதி அனலைசிஸ் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஷின்ஸ்லாம் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டக்குன்னு அன்றைக்கி
சாயந்தரத்தில் ஒரு 10 நிமிஷம் டைம் கிடச்சா போய் டக்குன்னு பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்து ஒரு நோட்டாக கம்பைல் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் வரையிலையும் நீங்கள் அதை ஒருக்கா பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த எக்ஸாமில் பார்க்கல டக்குன்னு இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம்னு உங்களுக்கு டக்குன்னு அது கிளிக் ஆகும். ஆஃபன் ஒவ்வொரு மெயின்ஸ் எக்ஸாம் வரையில் அந்த பிளாக் நோட்டை ஃபஸ்ட்லேருந்து ரிவைஸ் பண்ண கஷ்டமான கொஷினுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடச்ச மாதிரி இருக்கும். அது அட் ஒன் கூட உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடச்ச மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்டிவ்க்கு எப்படின்னு நான் கிளியராக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் பர்சனலாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். நீங்கள் வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக டிஸ்கிரிப்டிவ் கவர் பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது கவர் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.